வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. வால்பாறை நகராட்சி கூட்ட அரங்கில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தின் போது வியாபாரிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற கூட்டம் நகராட்சி ஆணையர் குமரன், நகரமன்ற தலைவர் அழகு சுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்றது. நகரமன்ற உறுப்பினர்கள் தங்களது கோரிக்கைகள் குறித்து விவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வால்பாறை பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் 234 கடைகள் உள்ள நிலையில் விரிவாக்கம் செய்து 12 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தற்போது வால்பாறை பகுதியில் உள்ள சிறு குறு வியாபாரிகள் இந்த வணிக வளாகத்தை தற்போது இடிக்கப்பட்டால் இங்குள்ள வியாபாரிகளின் வாழ்வாதாரம் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என நகரமன்ற தலைவி மற்றும் ஆணையாளரிடம் அப்பகுதியில் உள்ள வியாபார அமைப்புகள், தையர் கலைஞர்கள், சவர தொழிலாளர்கள், சிறு குறு வியாபாரிகள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளிக்க முற்பட்ட போது கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து கட்டிடங்களை இடிப்பதாக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட இருந்த தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டது. இதில் 21 வார்டுகளில் நடைபெற வேண்டிய தெருவிளக்கு, சாலை வசதி, நிழற்குடை, சத்துணவு கூடம் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகள் அனைத்தும் வார்டுகளிலும் பணிகள் நடைபெறும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடைகள் இடிக்கப்படாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ஆணையாளர் கூறியதை அடுத்து வியாபாரிகள் கலைந்து சென்றனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. பலத்த காற்றையும் தாக்குப்பிடிக்கும் வகையில் புதிய வாழை கண்டுபிடிப்பு. வாழை விவசாயத்தில் ஒரு புரட்சியை உருவாக்கியுள்ளதாக தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். பொள்ளாச்சி அருகே உள்ள வானவராயர் வேளாண் கல்லூரியில் 2 நாள் நடைபெறும் வேளாண் தேசிய கருத்தரங்கு இன்று தொடங்கியது. ஒருங்கிணைப்பாளர் ரம்யா வரவேற்புரையாற்றினார். இணை ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி கருத்தரங்கின் நோக்கம் குறித்து விளக்க உரையாற்றினார். வானவராயர் வேளாண்மை கல்லூரி முதல்வர் பிரபாகர் தலைமை தாங்கினார். இந்த கருத்தரங்கில் தேசிய அளவிலான ஆராய்ச்சி மையங்களை சேர்ந்த பேராசிரியர்களும் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த வேளாண் மாணவர்களும் பங்கேற்று ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். இந்த கருத்தரங்கில் பயிர் ரகங்களின் மேலாண்மை, நோய் தாக்குதலை கண்டறியும் வழிகள், உயர் தொழில்நுட்பம் மூலம் குறைந்த அளவு தண்ணீர் பயன்படுத்தி அதிக மகசூல் தரும் வகையில் பயிரிடல், எளிய முறையில் வேளாண் திட்டங்களை விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லுதல் உள்ளிட்டவைகள் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் முனைவர் கெம்பு செட்டி, நபார்டு வங்கி மாவட்ட வளர்ச்சி மேலாளர் திருமலா, MIT வேளாண்மை கல்லூரி முதல்வர் ராகுச்சந்தர், கல்லூரி இணை ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர் செல்வராஜன் பேசுகையில், இந்த கருத்தரங்கினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், இந்த காலநிலை மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலே விவசாயத்தை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கான விவாதங்கள் நடக்க உள்ளது. நம்ம 1950க்கு பின்னாடி பஞ்சத்திலேயே மக்கள் செத்துருக்காங்க. ஆனால் இப்போது பசுமை புரட்சியினால் நம்ம நாடு உணவு அதிகமாக உற்பத்தி செஞ்சு நாம் 50 மில்லியன் US டாலர், அதாவது 50 பில்லியன் US டாலர் அளவுக்கான ஏற்றுமதியில் நாம் உணவு பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற விவசாயிகளுடைய ஒத்துழைப்பும் அது இல்லாமல் விஞ்ஞானிகள் அது புதிய ரகங்கள் ஒரு 6200 ரகங்கள் இது வரைக்கும் நாம் இந்தியாவில் கொடுத்துருக்குறோம். இந்த ரகங்கள் கிளைமேட் ரெசிலியன்ட் அப்படிம்பாங்க. அதாவது தண்ணீர் அளவு கம்மியான அளவு இருந்தாலும் அதிகமாக மகசூல் தரக்கூடிய ரகங்கள் உற்பத்தி செஞ்சுருக்காங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரோன் உபயோகப்படுத்திட்டு நம்ம ஃபங்கிசைடு, பெஸ்டிசைடு, அது இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ட் இதெல்லாம் அப்ளை பண்ணுறப்போ ப்ரிசைஷன் அக்ரிகல்ச்சர் அப்படிம்பாங்க. நம்ம எல்லாத்தையும் அளவாக உற்பத்தி பண்ணணும். ஏன்னா நம்ம வாட்டர் அவைலபிலிட்டி கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1200 மீட்டர் கியூப் வாட்டர் ஒரு பர்சனுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இது போக போக கம்மியாகும். இந்த மாதிரி தருணத்தில் சென்சார் பேஸ்ட் இரிகேஷன், தண்ணியில் எவ்வளவு ஈரப்பதம் இருக்கோன்னு ஒரு மெஷினை வச்சு கண்டுபிடிச்சி உங்கள் மொபைல்லேருந்தே ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு சென்சார் பேஸ்ட் இரிகேஷனில் ஒரு 30% தண்ணீருடைய இதை நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ அதே ஒரு 8 வகையான ரகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் ஒரு ரகம் காவேரி வாமன் என்னவே குள்ளமாக இருக்கும். நம்ம கிராண்டைன் பனானா விட ஒரு 60 சென்டிமீட்டர் ஹைட்டு கம்மியாக இருக்கிறது, உயரம் கம்மியாக இருக்கிறது நாங்கள் பண்ணியிருக்கோம். அது போன வருஷம் தமிழ்நாட்டுக்குன்னு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த காவேரி வாமன் இது அதிகமான காற்றடித்தாலும் அதில் முட்டு கொடுக்க தேவையில்லை, ஒன்றும் இல்லை, நல்லபடியாக வரும். ஈல்டு மகசூல் அதிகமாக இருக்குங்க. அது இல்லாமல் தேன் வாழை உங்களுக்கு தெரியும்.
தேன் வாழை வந்து ரொம்ப டாலாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு வாழை வந்து காவேரி கல்கி அப்படின்னு சொல்லிட்டு தேன் வாழையில் ஒரு புல்ல ரகம் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து முட்டு கொடுக்கவே தேவையில்லை, எந்த பிரச்சனையும் வராததில். இந்த மாதிரி காலநிலைக்கு ஏற்ப இதுதான் வந்து கிளைமேட் ரெசிலியன்ட் வெரைட்டி அப்படின்னு சொல்கிறது. காற்று அடித்தாலும் தாங்கக்கூடியது, வெயில் அடித்தாலும் தாங்கக்கூடியது. இந்த ரகங்களில் வந்து எங்கள் ஆராய்ச்சி மையத்தில் வாழையில் விட்டுருக்கோம். நோய் பற்றி கேட்டிங்க, நோய் பிரச்சனையாக இருக்குது. இப்போ எங்கள் ஆராய்ச்சி மையத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட கேவெண்டிஷ் பனானா வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வாடல் நோய் வந்து ஒரு பெரிய பிரச்சனை தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு எதிர்ப்புத்தன்மை உள்ள ஒரு மியூட்டேஷன் மூலியமாக ப்ரீடிங் செஞ்சு ஒரு புதிய ரகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஓரிரு ஆண்டுகளில் வந்து அந்த வெரைட்டியை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஆனைமலை அடுத்த நாமோ சுங்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய அதிமுகவினர். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் ஆனைமலை அடுத்த நாமோ சுங்கத்தில் ஆனைமலை ஒன்றிய செயலாளர்கள் கார்த்திக் அப்புசாமி, பிரகதீஷ் தலைமையிலும் முன்னாள் எம்எல்ஏக்கள் கஸ்தூரி வாசு முன்னிலையிலும் வேடச்சந்தூர் செந்தில் ஏற்பாட்டில் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் கோவை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஜி.கே. சுந்தரம், பொதுக்குழு உறுப்பினர் கோட்டூர் பாலு, பேரூராட்சி செயலாளர்கள் விமல், சந்திரகுமார், வாசு மற்றும் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வால்பாறை நகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் தண்ணீர் குழாய் உடைப்பு. கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சிக்கு சொந்தமான குடிதண்ணீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு நாள் ஒன்றுக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணடிப்பு. வால்பாறை பகுதியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இந்நிலையில் கருமலை எஸ்டேட் பகுதியில் பல லட்சம் ரூபாய் செலவில் ஷேக் டேம் அமைக்கப்பட்டு தற்போது சுமார் 45 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் ஆங்காங்கே உடைப்புகள் ஏற்பட்டு தண்ணீர் வீணடிக்கப்படுகிறது. தற்போது வால்பாறை பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு அதிக அளவில் உள்ளதாலும் பச்சைமலை எஸ்டேட் பகுதியில் குழாய் உடைப்பு ஏற்பட்டு உடைப்பை சரி செய்ய முடியாமல் இரவு பகலாக பணி செய்தும் முடியாத நிலையில் வால்பாறை பகுதிக்கு சீரான தண்ணீர் வழங்கப்பட முடியாமல் உள்ளது. மேலும் 3 நிலை குடிதண்ணீர் குழாய் பாதிக்கப்பட்டு தற்போது 4 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையிலும் நிறைவு பெறாத நிலையில் தற்போது இந்த பணி துவங்கப்பட்டு உள்ளது. 4 ஆண்டுகள் குடிதண்ணீர் குழாய் பதிக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதை விரைவாக பணி முடிந்து பொதுமக்களுக்கு சீரான தண்ணீர் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கின்றனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.